ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் கவி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எதிர்பார்த்த வீடியோ தான் இது. ஆன்லைன் எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும், எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவீங்க, மெஹந்தி கிளாஸோட எக்ஸாம் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டிங்க. இந்த வீடியோவில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கிளியரான கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். இதுலேயுமே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸை வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நிறைய வாய்ஸ் நோட்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் இருந்தாலுமே நான் இதில் கோர்ஸ்லேருந்து எண்டிங் வரையும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபுல்லாகவே கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மெஹந்தி கோர்ஸ் வந்து 1 மந்த் கோர்ஸ், ஓகேங்களா? கரெக்டாக டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்து தான் வந்து வேலிடிட்டி. இப்போ நீங்கள் இந்த மந்த் வந்து 15th ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் 15க்குள்ளே நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்கள் 1 மந்த் கோர்ஸ் அப்படின்றத நீங்கள் 2 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்குமே வந்து ப்ராக்டிஸ் ஆகாது. சொல்லிக் கொடுக்குற எங்களுக்குமே வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்க்க முடியாது. ஸோ வந்து ஒரு பேட்சோட வேலிடிட்டி டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்து தான். இப்போ ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து இந்த மந்த் 18th ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு மந்த்து 18th வந்து வீக் டேஸாக இருந்துச்சுன்னா எக்ஸாம் வந்து வராது. அதே வந்து வீக்கெண்டு எவ்ரி சண்டே வந்து நம்ம எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா வந்து 1 மந்த்துக்கே கிட்டத்தட்ட வந்து 4, 5 பேட்சஸ் வந்து நமக்கு போடுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 4 பேட்சுக்குமே நம்ம எக்ஸாம் வைக்கணும்னா எவ்ரி வீக் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு பேட்ச்சில் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே அலோவ் பண்ண மாட்டோம். அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சேர்த்து தான் வந்து ஒரு நாள் எக்ஸாம் கண்டக்ட் ஆகும். ஒருத்தருக்கு தனித்தனியாக எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னும்போது நிறைய இஷ்யூஸ் வருது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து 33 பேட்ச்சில் இருக்கீங்க அப்படின்னா, இன்னொரு ஸ்டூடெண்ட் 34 பேட்ச்சில் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து நம்ம லிங்க்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம வந்து டிசைட் பண்ணிடுவோம் இந்த பேட்ச்க்கான எக்ஸாம் டேட்டு. ஸோ வந்து அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கோர்ஸை முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமுக்கு. இப்போ வந்து அதாவது வந்து நிறைய பேர் என்கிட்ட என்ன டவுட் கேட்குறீங்கன்னா, எனக்கு வேலை இருக்குது, நான் வந்து வீக்கெண்டில் தான் போட முடியும், வீக் டேஸில் முடியாது அப்படின்னா, அந்த வீக்கெண்ட் சாட்டர்டே மட்டுமே 3 கிளாஸஸ் 4 கிளாஸஸ் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீடுமே வந்து வரும். இப்போ அதே ஒரு 3 மந்த் கோர்ஸ் அப்படின்னும்போது ப்ராப்ளமே கிடையாது. 1 மந்த் கோர்ஸ் அப்படின்றதால தான் அந்த 1 மந்த்துக்குள்ளே முடிக்கணும். இப்போ நீங்கள் முடித்தா தான் நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸு. எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் மீட்டில் தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட்டு மந்த்து இதே டேட்டில் நீங்கள் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 வீக் முன்னாடியே வந்து நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிவிடுவோம். இப்போது இதில் வந்து பே பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸாம் ஃபீ வந்து பே பண்ணணும். கிளாஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ. ஃபஸ்ட்டு கிளாஸ் டு 30 கிளாஸ் நீங்கள் 20 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாவே நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? எக்ஸாம் எழுதிட்டு கூட பேலன்ஸ் இருக்க 10 கிளாஸஸ் வந்து நீங்கள் போட்டு அனுப்பலாம். அது வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி அந்த குரூப்போட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஆக்சஸ் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் கேட்கலாம். எதுவுமே வந்து உங்களுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டோம். இப்போ வரையும் வந்து லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர் ஜாயின் பண்ணவங்க இப்போ வரையும் டவுட்ஸ் கால் பண்ணி கேட்பாங்க. எல்லாருக்குமே நம்ம வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து ப்ரொசீஜர். அதே மாதிரி 1 வீக் முன்னாடியே வந்து நம்ம டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவோம். பே பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நம்ம அனுப்பிடுவோம். நீங்கள் அதில் பே பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி பில்லிங் போட்டுட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எந்த டேட்டில் எந்த டைமில் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். 1 மந்த்து தான் வேலிடிட்டி. அதை வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எங்களால் முடியாது. நீங்கள் ஜாயின் பண்ணுறப்பயே நாங்கள் வந்து டேட் வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு எக்ஸாம் எப்போ அப்படின்றது. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த டேட்டில் வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும். இல்லை பண்ண முடியாது அப்படின்னா ரொம்ப எக்ஸ்கியூஸ், ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னா பரவாயில்ல. எல்லாருக்குமே அந்த சான்ஸ் வந்து நம்ம பண்ண முடியாதுல்ல. ஏன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் பார்க்கணும். அதுதான் எங்களுக்கு மெயின் இஷ்யூவே. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கணுன்னா இந்த பேட்ச்லேயே நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா கஷ்டமாக இருக்கும். இந்த பேட்ச்சில் எக்ஸாம் முடிச்சுட்டா நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து கேட்குற கொஷின் என்னென்னா, எப்படி அனுப்புவீங்க கொஷின் பேப்பர் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. இப்போது சண்டே
எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் தான் நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். வீக் டேஸில் யாராச்சும் கேட்டாங்க இல்லை முடியாதுன்ற பட்சத்தில் நம்ம வீக் டேஸில் கண்டக்ட் பண்ணுறோம். பட் எவ்ரி சண்டே வந்து எக்ஸாம் நடக்கும். ஈவினிங் 5 o'clock ஷார்ப்பாக உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து உங்களோட குரூப்லேயோ இல்லை உங்களுக்கு பர்சனலாகவோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நம்ம வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த 2 hours 5 to 7க்குள்ளே நான் அனுப்புகிற கொஷின் பேப்பரை பார்த்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அந்த கொஷின் பேப்பரில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொஷின்ஸ் எல்லாமே நான் எடுத்த லெசன்ஸில் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து 30 கிளாஸ் வரையும் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணமோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வரும். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஷின் பேப்பர்லேயும் உங்களுக்கு டெமோ எல்லாமே கொடுத்துட்ருப்போம். இதுலேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுட்டு காட்டிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் வேணால் அதில் செக் பண்ணி பாருங்கள், தெரியும். ஸோ ஓகேவா, 5 to 7 வரையும் நம்ம வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருவோம். 7 o'clock ஷார்ப்பாக கூகுள் மீட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். கூகுள் மீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒரு சிலர் வந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே போட முடியாது அப்படின்றவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க. போட்டவங்க எல்லாருக்குமே ஒன் பை ஒன்னாக என்னென்ன கரெக்ஷன்ஸு, நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத லைவாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோம். இப்படி தான் வந்து எக்ஸாம் நடக்கும். வேறு எந்த மாதிரியும் நடக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை வந்து ரொம்ப கொஷின் கேட்டு இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மெஹந்தியை பொறுத்த வரையும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கவே மாட்டோம். உங்களோட கை வண்ணம் என்ன பண்ணுதோ அதை தான் நம்ம பார்ப்போம். ஸோ வந்து கையில் நீங்கள் போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்றத தான் வந்து நம்ம கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ வந்து இதுதான் எக்ஸாமுக்கான ப்ரொசீஜர். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் இதில் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இதை தாண்டியும் டவுட் இருந்ததுன்னா நோ இஷ்யூஸ், நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போது இதில் கிட்டத்தட்ட 100 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணாங்க. ஓகேங்களா. ஏன்னா வந்து நிறைய பேட்சஸை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா 100 மெம்பர்ஸை வந்து நம்ம ஒரே பேட்ச்சில் போட்டுருவோம். இவங்களுக்கு கிட்டத்தட்ட கிளாஸ் அந்த எக்ஸாம் முடியவே வந்து 9 o'clock ஆகிடும். கிட்டத்தட்ட 3 to 2 hours கிட்ட ஆகிடும். ஓகேங்களா. ஏன்னா எல்லாருக்குமே வந்து கரெக்ஷன் வந்து நம்ம சொல்லணும். அதனால் எல்லாமே வந்து சொல்லணும் அப்படின்னும் போது 9 o'clock வரையும் ஆகிடும். இப்படி தான் இருக்கும் எக்ஸாமுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இல்லை நீங்கள் கால் கூட பண்ணலாம். மேலே தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து எப்படி வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிலாம் கேட்குறீங்க. நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நிறைய பேர் வந்து ஒர்க் ஷாப் கேட்குறீங்க, பட்ஜெட் ஒர்க் ஷாப் கேட்குறீங்க. கூடிய சீக்கிரத்தில் நான் ஒர்க் ஷாப்பாக நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸே வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒர்க் ஷாப்லாம் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ இந்த வீடியோ பார்த்து எனக்கு வந்து இதுலேயே வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஃபார் ஒர்க் ஷாப் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணால் தான் என்னால் ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட்டை பொறுத்து நம்ம வந்து எப்போ சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்டூடெண்ட்டு, அவங்களோட கொஷின் பேப்பர் பார்த்தா அவங்க ஆன்சர் ஷீட் வந்து இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல். இதில் அவங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன எடுத்தனோ லாஸ்ட்டு கிளாஸ் வரையும் என்னென்ன எடுத்தனோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து டஃப்பானதும் இருக்கும், சிம்பிளானதும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் உங்களால் போட முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு அவ்வளோதானா, அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்றது கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த டிசைன் பார்த்தாலும் க்ரோமில் போட்டு அதை நீங்கள் குரூப்பில் அப்லோட் பண்ண தான் நாங்கள் உங்களை என்கரேஜ் பண்ணி நீங்களும் இன்னும் டெவலப் ஆவீங்க. நிறைய பேர் முடிச்சிட்டா வந்து நம்ம வெளியே போய் வந்து வச்சு ஏர்ன் பண்ணலாமான்னா தாராளமாக நீங்கள் பண்ணும்போதே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 10 classes நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாவே நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகிடுவீங்க. ஸோ வந்து உங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம குரூப்பில் கரெக்ஷன் சொல்லும்போதே எல்லாமே நாங்கள் சொல்லிவிடுவோம். ஸோ வந்து எல்லாருமே வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து எடுத்து பண்ணலாம். அந்த மாதிரி டவுட்ஸ் எதுவுமே தேவையில்ல. நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக வந்து வெளியே ஒர்க் எடுத்து கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ இதுதான் ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் ஃபுல்லாகவே வந்து ஆன்சர் ஷீட்டு. கரெக்டாக வந்து 1 month கோர்ஸ் அட்டென்ட் பண்ணவங்களோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும் கண்டிப்பாக. இப்போ எல்லாருக்குமே வந்து எக்ஸாமுக்கான கிளியர் டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட்ஸு ஏதாச்சும் கொஷின் கேட்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக கேட்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க 30 days வந்து அவங்க கற்றுக்கிட்டதுக்கான ஃபுல் டிசைன் பேஸ் பண்ணி அவங்க வந்து போட்ட வந்து ஆன்சர் ஷீட்டு. எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ராப்பராக முடித்து கற்றுக்கிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பியூட்டிஷியன் முடிச்சிருக்காங்க, அவங்க பார்லர் வச்சுருக்காங்க. அங்கே வந்து அவங்க வந்து இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்துட்டு நான் ஓனாக போடுறேன், நான் நல்லா ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
ஓகே நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து இப்போ இந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காங்க அப்படின்றது. நான் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பின் பண்ணுறேன். ரிவ்யூஸ் எல்லாமே பின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸும் இதே தான் சேம் ப்ரொசீஜரு. சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸுமே நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோவில் வந்து எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். வீடியோ வந்து இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து யாராச்சும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயே மெஹந்தி இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து கற்றுக்கிட்டு நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.